அனைவருக்கும் வணக்கம் மக்களே. 9/7/2026 அருமையான வியாழக்கிழமை, குருநாள். குரு ஆசீர்வாதத்தோடு, எம்பெருமான் குருநாதர் ஆசீர்வாதத்தோடு உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்து மகிழ்கிறேன். எல்லாரும் நல்ல உடல் நலம், நல்ல தொழில் வளம், நல்ல குடும்பம், நல்ல மகிழ்ச்சி, வாழ்க்கை வளங்கள், கல்வி, செல்வம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்களாக. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு எம்னப்பன் சொக்கநாதனும் என் குருநாதர் தம்புரான் சிவவாக்கியரும் சேர்ந்து ஆசீர்வாதம் செய்யட்டும். எல்லோரும் மகிழ்ச்சியா இருங்க. வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மிதுன மாதம் கிரீஷ்ம ருது, உத்தராயண காலம், பராப வருடம், ஆணி மாதம் 25ஆம் நாள், அருமையான வியாழக்கிழமை, தசமி திதியோடு சேர்ந்து வந்திருக்கிறது. நவமி தசமி ரெண்டும். காலை 6:13 வரைக்கும் நவமி, அதன் பின்பு தசமி. காலை 11:24 வரைக்கும் அஸ்வினி, அதன் பின்பு பரணி. காலை 7:16 வரைக்கும் சுகர்மம் நாமயோகம். சுகர்மம் நாமயோகத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை, யோகி செவ்வாய். அவயோக நட்சத்திரம் அஸ்வினி, அவயோகி கேது. அதன் பின்பு திருதி நாமயோகம். திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி, யோகி ராகு. அவயோக நட்சத்திரம் பரணி, அவயோகி சுக்கிரன். காலை 6:13 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன். அதன் பின்பு மாலை 5:08 வரைக்கும் வனிசை கரணம் சூரியன். அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், சூரியன் புதன் 2 பேரும் மிதுனத்தில், குரு கடகத்தில் உச்சம், சுக்கிரன் கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, இயக்குனர் பாலச்சந்தர் அவருடைய பிறந்த தினம். மறக்க முடியாத மாமனிதர், நீர்க்குமிழி. எத்தனையோ படங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது நீர்க்குமிழி, சர்வர் சுந்தரம். சர்வர் சுந்தரம்லாம் மறக்கவே முடியாது. அதாவது ஒரு நடிகனை சினிமாவுக்குள்ளேயே அவன் நடிகனாகிறதுக்கு ஒருத்தன் போராடுறான் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்பாக ஒருத்தர் சான்ஸ் கேட்டு அலைஞ்ச மாதிரி ஒரு படம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனா நாகேஷ் அவர்கள் அதை ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தார். ஒரு ஹோட்டல் சர்வர் ரொம்ப சிறப்பா, நீங்க 4 பேர்த்துக்கு 4 தட்டு எடுத்துட்டு வந்துருவாரு. நீங்க ஏப்பா நான் இட்லியில கேட்டேன், நான் பூரியில கேட்டேன் அப்படின்னு, நீங்க அங்க தள்ளுங்க பூரி எடுத்துங்க, நீங்க இங்க தள்ளுங்க இட்லி தள்ளுங்க, நீங்க இங்க வாங்க அப்படின்னு. அதுல ஒருத்தர் ஒரு அருமையான ஒரு டயலாக் ஒன்று வரும். இது மசால் வடையா மெது வடையா அப்படின்னு அதில் சொல்லுவாரு. ஸ்பூனை எடுத்து குத்துங்க, அப்புறம் ஸ்பூனோட வடை வந்தா அது மெது வடை, ஸ்பூன் வளைஞ்சா அது மசால் வடை அப்படிம்பார். யோசனை பண்ணி பாருங்க இந்த டயலாக்ஸ் எல்லாமே. அதே போல அவர் படத்தில் வைக்கப்பட்ட காட்சிகளும் பாடல்களும். கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி, அந்த பாட்டும் பாலச்சந்தர் படம் தான். அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்துல இந்த பாட்டு வரும். அதுல தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, அதுல வரும் கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று வரும். அருமையான கண்ணதாசனுடைய வரிகள் அது. நிறைய நல்ல படங்கள் எடுத்தவர். அதுலயும் நிறைய அதுக்குள்ள காமெடி, அதுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட், ஒரு குடும்பம், அதுல ஒரு கருத்து, இதெல்லாம் பாலச்சந்திரால தான் முடியும். நீங்க எல்லாமே அதுக்குள்ள வச்சிருவார். ஒரு குடும்பமாக போய் பார்க்குற ஒரு படமா இருக்கும். பாமா விஜயம் அப்படின்னு ஒரு படம் சூப்பரா இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த நேரத்தில் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். தில்லுமுள்ளு இன்னை வரைக்கும் ஒரு எவர் கிரீன் மூவி. தில்லுமுள்ளு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையும், கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையும் கொடுத்தவர் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள். அவரிடம் உதவி இயக்குனராக இருந்து இயக்குனரான எவ்வளவோ பெயர். இன்னைக்கு அவர் விதைத்த விதை பலவாறாக முளைத்து இந்த சமுதாயத்தில் இருக்கு. அவர் அறிமுகப்படுத்திய கதாநாயகிகள், வில்லன்கள், பிரகாஷ் ராஜெல்லாம் அவர் அறிமுகப்படுத்தினவர் தான். விவேக் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான். அதே போல இன்னும் நிறைய பேர் அதில் சொல்லிக்கிட்டே போகலாம். இயக்குனர்களில் நிறைய இயக்குனர்கள் பாலச்சந்தர் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டவர். ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து மீண்டும் அவர் இந்த பூமிக்கு நல்ல இயக்குனராகவே தொடர வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேளை. அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க. எல்லாமே இன்று வெற்றியே. 100% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு 25% காரிய வெற்றியே கொடுக்கும். அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம்
ஊன் 75% காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மதியம் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியத்தில் 75% வெற்றி. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இல்லை 5ஆம் ஜாமம், அதனால் முக்கியமான வேலை இருந்தால் 6ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி, தேய்பிறை வியாழக்கிழமை கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான பேச்சுக்கள், முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள். இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள். முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துரும். 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுக்கு ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.